ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது சிறகடிக்க ஆசை சீரியல். சீரியலில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்துச்சுன்னு நாம் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனோஜ் ஷோரூமில் உட்காந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்ருக்காரு. ஃப்ரெண்டு வந்து சொல்லிகிட்ருக்காங்க மனோஜ் கிட்ட, ஏன் ரோஹிணியை கடைக்கு கூட்டிகிட்டு வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் ஃபுட் டெலிவரி ஒன்று வருது. அதுக்கு மனோஜ் இருந்துட்டு நான் ஒன்றும் ஃபுட்டு எதுவும் ஆர்டர் பண்ணலையே அப்படின்றாரு. உடனே ஃப்ரெண்டை கேட்குறாரு, நான் எதுக்கு ஆர்டர் பண்ணுறேன் இங்கே வர்றதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஃபுட் எடுத்துகிட்டு வந்துடவே சொல்கிறாரு, இது ரோஹிணி ஆர்டர் பண்ணது அப்படின்ட்டு. ஓ ரோஹிணியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுட் டெலிவரிக்கார் போனதும் மனோஜோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, உங்கள் ஒய்ஃபுக்கு உங்கள் மேலே எவ்வளோ அக்கறை, ஆனால் நீங்கள் இதை புரிஞ்சுக்காங்க உங்கள் அம்மா பேச்சை கேட்டுருக்கீங்களா, ரோஹிணி கிட்டே பேசுங்க அப்படின்னு சொன்னதும் மனோஜ் அதுக்கு இருந்துட்டு, அம்மா இன்னும் பேச சொல்லலையே, அம்மாவுக்கு இன்னும் கோபம் குறையிலையே அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அவர் ஃப்ரெண்டு வந்து, நீ எப்போ பாரு அம்மா அம்மான்ட்டு இருக்காத, இப்படி நீ ரோகிணியை ரொம்ப நாள் கண்டுக்காமல் இருந்தேன்னா அவள் வேறு லைஃப்பை தேடினா என்ன பண்ணுவேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை கிளப்புறாரு. இதை கேட்டு மனோஜ் வந்து ரொம்ப பயப்படுறாரு. ரோகிணி எல்லாம் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, அவள் அந்த மாதிரி பண்ண மாட்டா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இருந்துட்டு அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, எத்தனை நாளைக்கு தான் உங்கள் பின்னாடியே தொங்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்காதா, எத்தனை நாளைக்கு அவங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே வருவா. இந்த மாதிரி தான் எனக்கு ஒரு தெரிஞ்சவங்க நடந்துச்சு, ரொம்ப நாளாக பேசாததுனால அவங்க வேறு லைஃப்பை தேடி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் மனோஜுக்கு ரொம்ப பயம் ஆகிடுது. இதை யோசிச்சுட்டே இருக்காங்க. மறுபக்கத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்துவுக்கும் மீனாக்கும் பெரிய சண்டை ஆகுது. ஏன் நம்ம 2 பேரும் கலந்து பேசாமல் எதுக்கு எங்கள் அம்மா கிட்டே போய் பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.